ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டரை பற்றி பேச போகிறோம் நண்பர்களே. இது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்களை நம்ம விரோதிகளாக பார்த்துருக்குறோம். அதையும் தாண்டி இந்த ரெண்டு நடிகர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா மூஞ்ச பார்த்தா பேசிக்கவே மாட்டானுங்க இவனுங்க. இவனுக்குள்ள என்ன நட்பு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்மளும் தட்டி கழிச்சிட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் உண்மை என்னன்னா, இந்த ரெண்டு பேரும் உண்மையாகவே ஒரு சீக்கிரட்டான நண்பர்கள் அப்படின்றது பெருசாக யாருக்கும் வெளில தெரியாது. ஏன்னா இவங்களும் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறது கிடையாது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில நடிகர்கள் சம்பந்தமே இல்லாமல் வேற ஒரு நடிகர்களோட படங்களில் கேமியோ ரோல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் தெரியாது. ஸோ அந்த காரணத்தை இந்த வீடியோவில் புட்டு வைக்க போகிற நண்பர்களே. அதனால இந்த வீடியோவில் சிம்பிளாக நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஷிப், எந்தெந்த நடிகர்களுக்கெல்லாம் சீக்ரெட்டாக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்றத பற்றி பேச போகிறேன். இதன் காரணமாகத்தான் காசு கூட வாங்காமல் அந்த நடிகர்களோட படத்தில் இவங்க வந்து கேமியோ பண்ணி அந்த படத்தை பூஸ்டப் பண்ணி விடுவாங்க இந்த நடிகர்களுக்காக அப்படின்ற மேட்டரை பற்றியும் பேச போகிறேன். இந்த லிஸ்டில் எந்தெந்த நடிகர்கள் இடம் பெற்று இருக்கிறார்கள் அப்படின்றத பொறுத்து இருந்து பாருங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிறது நம்ம அம்மணி நயன்தாரா மற்றும் தனுஷ் அவர்கள். டிஎன்ஆ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, இந்த ரெண்டு பேரும் விரோதிகள் தானே, இவங்களுக்குள்ள எப்பயா நட்பு வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படிதான் வெளில காமிப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேரும் இணைப்பிரியா நண்பர்களாக இருந்து ஒரே ஒரு மனுஷனால இன்னைக்கு ஜடமுடி போட்டு பம்பு செட்டில் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுருக்காங்க. அது என்ன மேட்டர்ன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நண்பர்களே. அதாவது தனுஷ் மற்றும் நயன்தாரா இவங்க ஆரம்ப கட்டத்தில் இருந்து யாரடி நீ மோகினி படத்திற்கு முன்னாடி இருந்தே இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா நயன்தாரா அவர்கள் வேற ஒரு நடிகருக்காக விரோதியாக மாறினதுக்கு அப்புறமா இவரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கினாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து படங்கள் பண்ணாங்க. அந்த படங்கள்லாம் வெற்றி படங்கள் ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷ் அவர்கள் வாண்டர் பார் ஃபிலிம்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு படத்தை வந்து தயாரிக்கும் போது அந்த படத்தில் ஏண்டி இங்கே வந்த அப்படின்ற ஒரு பாட்டுக்காக நயன்தாரா ஆடி இருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த பாட்டுக்கு தனுஷுக்காக ஒத்த பைசா கூட வாங்காம எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா வந்து ஆடி கொடுத்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல நட்பு இருந்தது. இந்த நட்பு எப்போ உடஞ்சு போச்சு, யாரால உடஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, வந்தாருங்க ஒருத்தர் இவங்க லைஃப்ல ரெண்டு பேருக்கு நடுவில். அவர் வேற யாரும் இல்லை, அவர் தான் இயக்குனர் விக்னேஷ் சிவன் அப்படின்னு நான் சொல்லலை, பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அவ்வளோதான். ஸோ அது என்ன மேட்டர்னு சொல்கிறேன். அதாவது நம்ம தனுஷ் அவர்கள் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து ஒரு சில வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது விக்னேஷ் சிவன் அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு நம்ம லைஃப் கொடுப்போம். ஏன்னா ஏற்கனவே வந்து போடா பொடின்னு ஒரு படத்தை எடுத்து போடானி இவரை துரத்துற அளவுக்கு அந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் இருந்தனால இவருக்கு நம்ம செகண்ட் லைஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன் வராரு. ஸோ இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கால் ஷீட் கொடுத்தாச்சு. ஆனால் ஹீரோயினா பல பேர் அப்ரோச் பண்ணும் போது அந்த காலகட்டத்தில் பெருசாக ஹீரோயின் யாரும் பெரிய மாசான ஹீரோயின் யாருமே கிடைக்கல. ஏன்னா எல்லாருமே புதுமுகம். அதாவது தனுஷ் மட்டும் தான் ப்ரொடக்ஷன் கம்பெனியா கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டான ஆளு. ஆனால் விக்னேஷ் சிவன் ஏற்கனவே ஒரு தோல்வி படம் கொடுத்த ஒரு தோல்வி இயக்குனர். விஜய் சேதுபதி அவர்கள் வளர்ந்து வரும் ஒரு நடிகர். ஸோ இவங்களுக்கு என்ன ஹீரோயின் பெருசாக கிடைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணும்போது தனுஷ் அவர்கள் தான் நயன்தாரா அம்மணிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, இவங்களை நான் ரெக்கமெண்ட் பண்றேன், ஏன்னா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நயன்தாரா அவர்களை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்தி இந்த ப்ராஜெக்ட்குள்ள கூட்டிட்டு வந்ததே தனுஷ் அவர்கள் தான். வந்த உடனே நம்ம ஆள் என்ன பண்ணாரு, படம் எடுத்தாரோ இல்லையோ, ஆனால் நம்ம இதே மாதிரி எவ்வளோ தடவை தான் ஆக்ஷனு கட்டுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கிறது, நம்ம ஒரு சுகர் மம்மியை பிடிச்சி செட்டில் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாருன்னு நான் சொல்லலைங்க. அதுவும் வெளில இருக்கிறவங்க சொன்னாங்க, அதை நான் காதால் கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இவர் வந்து முடிவு பண்ணி நயன்தாரா அவர்களை லவ் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்காகவே இந்த படம் எடுக்கப்பட்டது அப்படின்ற கோணத்தில் தனுஷ் அவர்கள் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவருக்கே புரிய வந்திருக்குது. ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு 4 கோடி ரூபா 5 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி பட்ஜெட் போட்டு எடுத்துக்கொண்டிருக்கும் காலகட்டத்தில் பல சீன்ஸை வந்து ரீடேக் எடுக்கிற நயன்தாராவை நான் ரசிக்கிறேன், நீங்கள் நடிங்க நான் ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சீனை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட்டை இழுத்து விட்டாச்சு. இதனால செம்ம காண்டான தனுஷ் அவர்கள், உன்னை வந்து நம்பி இந்த படத்துக்குள்ள ஒரு இயக்குனராக கூட்டு வந்ததுக்கு எனக்கு வச்ச பத்தி ஆப்பு, அது மட்டும் இல்லாமல் நயன்தாராவை கூட்டு வந்ததுக்கு நீ படம் எடுப்பேன்னு பார்த்தா அவங்கள வச்சு நீ படம் காட்டிட்டு இருக்கிற அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி தனுஷ் அவர்கள் இந்த படத்தை வெற்றி படமாக எடுத்து கொடுத்து ரிலீஸ் பண்ணாலும் இந்த படத்துக்கு நல்ல கலெக்ஷன் வந்தாலும் தனுஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் இல்லை அப்படின்ற ஒரு வருத்தத்தில் கோவத்தில் தனுஷ் அவர்கள் நயன்தாரா அம்மணி கூட அந்த இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டாராம். ஆனால் எரியிற நெருப்பில் எண்ணெயை தூக்கும் விதமாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணது கூட பிரச்சனை இல்லைங்க. இவங்க கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கல்யாண கேசட்டை சிடி போட்டு நான் விற்கிறேன் பாரு, கேசட் போட்டு விற்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி கலாட்டா ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? இந்த குட்டி கலாட்டாக்கு இவங்க ஏற்கனவே பண்ண படத்தோட ஃபுட்டேஜஸ் வேணுமா, மேக்கிங் ஃபுட்டேஜஸ் வேணும்னு சொல்லி இதை கேட்க போய் தனுஷ் அவர்கள் அதை கேள்விப்பட்ட உடனே எடு செருப்ப அப்படின்ற மாதிரி வெக்ஸ் ஆகி ஓடினது தான் உண்டு. ஸோ இதை வந்து ஒரு பிரச்சனையா சோசியல் மீடியாவில் அப்படி இப்படி பேசிக்கிட்டாங்க. டிக்கும் நயனுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை ஆரம்ப கட்டத்தில் இருந்து அப்படின்ற மாதிரி. ஆனால் அது உண்மை இல்லைங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. என்ன பண்ணுறது, நடுவில் ஒரு நந்தி குறுக்கில் வந்து இப்போ ஏற்பட்ட பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டு போயிடுச்சுப்பா. எல்லாம் விதி நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்ல நயன்தாரா மற்றும் தனுஷ் அவர்களை தொடர்ந்து இரண்டாவதாக சொல்ல போறது நம்ம சூர்யா மற்றும் கமலஹாசன். என்ன இவங்க ரெண்டு பேர் நண்பர்களா?
நம்ம சூர்யா அவர்கள் தான் ஒரு மேடையில் வந்து எனக்கு அண்ணனா சித்தப்பாவா அப்படின்ற மாதிரி வளர்றாரு. எங்க இருந்து நண்பன் வந்தான் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இது நண்பர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் கொண்டு போகாம ஒரு மென்டார் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் போயிடலாம். இந்த மென்டார் அப்படின்ற ஒரு கமலஹாசனுக்காக நம்ம சூர்யா அவர்கள் எந்த லெவலுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன், அவரோட அது என்னங்க, அவரோட விசுவாசத்தை அவர் காமிச்சாரு அப்படின்றத பத்தி இதுல பேசுவோம். அதாவது பேசிக்கலி நம்ம சூர்யா அவர்கள் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு இவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் நாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கமல் அவர்கள் எப்படி ஃபுல் ஷேவ்ல இருப்பாரோ அதே மாதிரி இவரும் கிளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போனார் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் கமல் நம்ம சூர்யா அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே வாரணமாயிரம் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து அந்த ஃபிளாஷ்பேக் ஸ்கூல் காட்சிகள் எல்லாம் நிறைய இடத்துல வந்து அந்த கமலோட மேனரிசம் இவருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டில் கூட பைலட் தியேட்டரில் சத்யா படம் ஓடுற மாதிரி அதுக்கு பின்னாடி நம்ம சூர்யா ஆடுற மாதிரி இருக்கும். அதே பாட்டில் அபூர்வ சகோதரர்கள் கமல் கெட்டப்பில் கூட வந்து ஆடி இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு டை ஹார்ட் ஃபேன் தான் நம்ம சூர்யா அவர்கள். இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நம்ம சூர்யா அவர்களை சினிமாவில் நடிக்கிற வரைக்கும் கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆரம்பத்தில் என்னதான் வந்து நடிக்கிறதுக்கு இவருக்கு பிடிக்கலனா கூட சினிமா உள்ள வந்ததுக்கு அப்புறமா சரி இனிமேல் இதுதான் நம்மளோட லைஃப், ஸோ இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும், யாரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு கொண்டு போகணும், எதை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகணும்னு சொல்லி கமல் அவர்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு தான் இவரோட ஆரம்ப கட்டத்தில் சூர்யா அவர்கள் ஒரு படத்துலையும் ஒரு வித்தியாசமான கெட்டப் பண்ணுவார், ஒரு படத்துலையும் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை எடுத்து நடிப்பார். ஸோ பேசிக்கலி ஒரு ஃபேன்னா இப்படி இருக்கணுங்க. அதாவது நீங்கள் வந்து இன்னைக்கு எவ்வளோ நடிகர்களை ரசிக்கிறீங்க, ஸோ அந்த ரசிக்கிறனால அந்த நடிகர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம், நீங்கள் துறை சார்ந்து நீங்கள் ஒரு வேலை பார்க்கும்போது அந்த ரசிகர்கள் அந்த நடிகரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி என்னத்தை கற்றுக்கிட்டு நம்மளோட பொழப்பில் அதை எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய நடிகன் வந்து உறுதுணையாக இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் மற்றும் சில்வஸ்டர் ஸ்டாலோனோட ஒரு ரசிகர். ஸ்கூல்லாம் படிக்கும் போதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா படமும் கிட்டத்தட்ட நான் பார்த்துட்டேன். ஸோ அதை பார்க்கும்போது நான் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக பாடி வச்சிருக்கிறானுங்க, என்ன பாடிடா அப்படின்ற மாதிரி பார்த்து நாங்கள் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். நாங்கள் எல்லாருமே அந்த படத்தை பார்த்து அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் மற்றும் சில்வஸ்டர் ஸ்டாலோன், வேண்டம் இவங்களோட படத்தெல்லாம் பார்த்து இவங்கள மாதிரி பாடி ஏற்றணுன்னே சின்ன வயசுலனா பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் வயசுலேயே எங்கள் செட்டே பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சது. ஃபிட்டாக இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். நாங்கள்லாம் நல்லா ஃபிட்டாக இருப்போம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஃபிட்டாக இருக்கிறோமோ இல்லையோ அந்த ஒர்க் அவுட் அப்படின்றத நாங்கள் இன்றைக்கி விடாமல் தினமும் ஏதாவது ஒரு 1 hour ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிப்போம். இது வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி நடிகர்களுக்கு ஒரு ஃபேன்ஸாக இருந்தனால, ஏன் இவ்வளவு ஏங்க நாங்கள் தமிழ் நடிகரான அர்ஜுன் சரத்குமாரெல்லாம் பார்த்து கூட நாங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் பண்ணும்போது நம்ம பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகருக்கு நீங்கள் ஃபேன்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும். அது மாதிரி நீங்கள் எந்த நடிகரை ரசிக்கிறீங்க அப்படின்றதும் ஒரு மேட்டர் இருக்குது. அந்த மாதிரி சூர்யா அவர்களும் கமலஹாசன் அவர்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரியான அவரோட துறை சார்ந்த நடிப்பு சார்ந்த விஷயங்களை அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த அளவு வந்திருக்காரு. இந்த மாதிரி நடிகர்கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்தா எந்த தப்புமே கிடையாது. ஆஸ் அ ஃபேனா பிரதீப் ரங்கநாதனுக்கு ஃபேனா இருந்து நீங்க என்னத்தை கத்துக்க போறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ லெட்ஸ் கம் டு த பாயிண்ட் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆரம்ப கட்டத்தில் நேருக்கு நேர் அப்படின்ற ஒரு படத்தில் இவர் நடிக்கும் போது எந்த அளவுக்கு இவர் கிரிட்டிசிசம் வாங்கினார் அப்படின்றது எல்லாருமே இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இவருக்கு நடிக்கவே வரல. அப்படின்னும் போதும் இவர் வந்து கமல் அவர்களை தான் இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டது. கமல் அவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சூர்யா அவரோட வளர்ச்சிக்கு கமல் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்பவே முடியாது. ஏன்னா நேருக்கு நேர் படத்துல நம்ம சூர்யா அவர்களோட நடிப்பை பார்த்து பல பேர், பல சினிமா துறையை சார்ந்தவங்களே சிவகுமார் கிட்டே காதுபட பேசிடுவாங்களா, என்னங்க உங்க பையன் சொதப்புறாரு, நடிப்பே பெருசா வரல அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நேரத்தில் கமல் அவர்கள் சூர்யா அவர்களுக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் கொடுத்துருக்கிறாரு. நிறைய நடிப்பு விஷயமா நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி கமல் அவர்கள் தான் நம்ம சூர்யா அவர்களை செதுக்கி வளர்த்து விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் வாரணமாயிரம் அப்படின்ற ஒரு படத்துக்காக முதல் முறையாக ஃபிட்னஸ்க்காக ஒரு 6 பேக் எடுத்துட்டு வர அப்படின்னும் போது அந்த 6 பேக் பண்ணக்கூடிய அந்த ஃபிட்னஸ் மிஷினை கமல் அவர்கள் அமெரிக்காலேருந்து வாங்கி வந்து பர்சனலாக சூர்யா கொடுத்தாராம். ஸோ இந்த மாதிரி சூர்யா அவர்களோட வளர்ச்சிக்கு மறைமுகமாக கமலஹாசன் அவர்கள் ஏகப்பட்ட உதவிகள் செஞ்ச முக்கியமான காரணத்தினால தான் கமல் அவர்கள் ஒரு செகண்ட் இன்னிங்ஸா விக்ரம் அப்படின்ற ஒரு படத்தின் மூலயமாக மறுபடியும் நான் பழைய கமலஹாசனா வரேன் அப்படின்னும் போது அந்த படத்துல ஒரு நெகட்டிவான ஒரு சின்ன கேமியோ உங்களுக்கு இருக்குன்னு சொன்ன உடனே செகண்ட் தாட்டே இல்லாமல் சூர்யா அவர்கள் அவரோட அந்த என்னங்க சொல்றது, அவரோட ஒரு பழக்கம், ஒரு குணாதிசயம்னு ஒரு படத்துல இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் என் கண்டிஷன், இதுதான் என் ரூல்ஸ் அப்படின்னா அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி முதல் முறையாக கமலுக்காக ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு கேரக்டர் பண்ணாரு. இந்த கேரக்டர் ரிலீஸ் ஆனோன்னா சூர்யா எப்படா ஒத்துக்கிட்டாரு. அவர் எந்த இமேஜில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், என்னதான் ஒரு மிகப்பெரிய நடிகரோட படத்தில் நடிகர் தான் இருந்தாலும் அது அப்பட்டமா ஒரு நெகட்டிவான கேரக்டராச்சு எப்படி பண்ணாருன்னு சூர்யா அவரோட தம்பியான கார்த்தி அவர்களே ஒரு பேட்டியில் எனக்கே தெரியலங்க அவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு சூர்யா அவர்கள் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் கமலஹாசன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இந்த விக்ரம் படத்தில் நடிச்சதுக்காக சூர்யா அவர்கள் எந்த சம்பளமும் வாங்கலை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இதுக்காக கமல் அவர்கள் நீங்க ரோலெக்ஸ் கேரக்டர் எடுத்து நடித்ததுக்காக ரோலெக்ஸ் வாட்சே உங்களுக்கு 40 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ ஒரு நடிகர் வளர்றதுக்கு மறைமுகமாக ஒரு நடிகர் ஹெல்ப் பண்ணார் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சினிமாவில் ஏகப்பட்ட கதைகள் இருக்கு நண்பர்கள், அதெல்லாம் நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ 3ஆவதாக சொல்ல போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும்
மெகா ஸ்டார் சிரஞ்சீவி. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் பல பேருக்கு பெருசாக தெரியவே தெரியாது. இந்த பாண்டிங் எப்போ ஆரம்பிச்சதுன்னா இவங்க 2 பேரும் சென்னையில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான். ஏன்னா நம்ம ரஜினி அவர்களோட ஜூனியர் தான் சிரஞ்சீவி அவர்கள். ரஜினி அவர்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 1973 அவரோட டிகிரி முடிகிறாரு. அதே 77 சிரஞ்சீவி அவர்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிப்பு முடிகிறாரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் சினிமா அப்படின்னும் போது நம்ம தான் இன்னைக்கு தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, மலையாள சினிமா, கன்னட சினிமான்னு பிரிக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாதுங்க. மொத்தமாகவே எல்லா லாங்குவேஜோட ஸ்டுடியோஸும் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கும். அதனால சென்னையில் ஏகப்பட்ட படப்பிடிப்புகள், எல்லா லாங்குவேஜ் படப்பிடிப்புகளும் சென்னையில் இருக்கக்கூடிய கோடம்பாக்கமில் இருக்கக்கூடிய பல ஸ்டுடியோஸில் போயிட்டே இருக்கிறனால பரபரப்பாக இருக்கும் ஸ்டுடியோஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தெலுங்கு நடிகர்கள், மலையாள நடிகர்கள், தமிழ் நடிகர்கள் அப்படின்ற மாதிரி எந்த பேரியரும் இருக்காது. எல்லா நடிகர்களும் எல்லா லாங்குவேஜிலும் நடிப்பாங்க. இவ்வளவு ஏங்க அந்த காலகட்டத்தில் நம்ம சிரஞ்சீவி அவர்கள் தெலுங்குல ஒரு ஸ்டாராக இருந்தாலும் தமிழிலே பார்த்தீங்கன்னா 47 நாட்கள், அதுக்கப்புறம் ராணுவ வீரன், இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. வில்லனாலாம் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் அவர் தெலுங்குல ஸ்டார். அதையும் தாண்டி ஒரு ஹிந்தி படமும் நடிச்சிருக்காரு, கன்னட படமும் நடிச்சிருக்காரு. ஸோ தமிழ் நடிகர்கள் இந்த மாதிரி பரவலான மொழிகளில் நடிக்கிறது அப்படின்றது ஒரு ஆச்சரியம் கிடையாது. ஆனால் தெலுங்கு நடிகர்கள் இந்த மாதிரி நடிக்கிறதுன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். இதன் காரணமாக தான் அந்த காலகட்டத்தில் நம்ம சிரஞ்சீவி அவர்கள் நடித்த ஒரு தெலுங்கு படத்தை ரஜினியை வச்சு தமிழில் ரீமேக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சிரஞ்சீவி அவர்கள் முடிவு பண்றாரு. சிரஞ்சீவி அவர்களே அந்த படத்தை அல்லு அரவிந்த் அவர்களோட தலைமையில் கீதா ஆர்ட்ஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக தயாரிக்கிறாரு. அதாவது சிரஞ்சீவி அவர்கள் தெலுங்குல என்ன படம் நடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்துக்கு எமுடு அம்மாவுக்கு மகுடு அப்படின்ற ஒரு படம் தான். என்ன ஒன்றும் புரியல, என்னையா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட தமிழ் அர்த்தம் சொல்றேன். அத்தைக்கு அம்மா, பொண்டாட்டிக்கு புருஷன். என்ன படம் தெரியலீங்களா? தமிழில் நம்ம ரஜினி அவர்கள் மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு படம் நடிச்சார் பார்த்தீங்களா? இது வந்து தெலுங்கு படம் சிரஞ்சீவி அவர்கள் நடிச்ச தெலுங்கு படத்தோட ரீமேக். இந்த படத்தை ரஜினியை வச்சு நான் தமிழில் ரீமேக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தயாரிக்கிறதும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு கேமியும் பண்ணியிருப்பாரு. இந்த படம் ரஜினி அவர்களோட லைஃப்பில் 100 days ஓடிய பிளாக் பஸ்டர் படமாக மாறுது. இதுக்கப்புறம் இவங்களோட நட்பு இன்னி வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ரஜினி அவர்கள் எப்போ ஆந்திரா பக்கம் போனாலும் சிரஞ்சீவி காருவை பார்க்காம வரவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மறைமுகமாக இருக்கு. மறைமுகமாக இருக்கிறதையும் தாண்டி இவங்க 2 பேரும் அவங்களோட கெரியருக்கு மாற்றி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நண்பர்கள். அதை பற்றிய சுவாரஸ்யமான இன்னும் நிறைய நிகழ்வுகளை நான் அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த பதிவில் இன்னும் நிறைய பேரை பற்றி பேச வேண்டியது இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் 3ஆவதாக சொல்ல போகிறதா, 3ஆவது இல்லை 4ஆவதாக சொல்ல போகிறது நம்ம அஜித் மற்றும் இயக்குனர் விக்ரமன். இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங், அஜித்துக்கும் பல நடிகர்களுக்கும் நல்ல பாண்டிங் இருக்குது அப்படின்றது பரவலாக பல பேருக்கு தெரிஞ்சதும் உண்டு. ஆனால் இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும், அஜித்துக்கும் விக்ரமனுக்கும் என்னமா சம்பந்தம்? சுத்தமாக சம்பந்தம் இல்லை. ஏன்னா விக்ரமன் அவர்களோட இயக்கத்தில் அஜித் அவர்கள் த்ரூ அவுட்டாக எந்த படமும் பண்ணது இல்லையே. சின்ன கேமியோ தான் பண்ணியிருக்காருன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. என்னன்னா அஜித் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு வளரும் நடிகராக இருந்தார் பார்த்தீங்களா? இவரை வச்சு ஒரு சில இயக்குனர்கள் இவரை வச்சு நம்ம படம் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு தயக்கத்தில் இருக்கும்போது, ஒரு வளர்ந்து வரும் நடிகராக இருக்கும்போது இவரை ஃபர்ஸ்ட் என் படத்தில் நீங்கள் பண்ணுங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் விக்ரமன் அவர்கள் அஜித் அப்ரோச் பண்ணும்போது அவர் ஒரு வெற்றி இயக்குனர். அந்த நேரத்தில் வளர்ந்து வரும் ஒரு அஜித்தை என் படத்தில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு விக்ரமன் முடிவு பண்ணி அஜித்தை அப்ரோச் பண்ணும்போது அஜித் அவர்களுக்கு பயங்கர சந்தோஷமா, என்ன சார் நீங்கள் வந்து சில்வர் ஜூப்ளி கொடுக்குற ஒரு இயக்குனர், ஆனால் நான் இப்போ தான் வளர்ந்து வரும் ஒரு நடிகன், என்ன வந்து உங்கள் படத்தில் ஹீரோ நடிக்க கூப்பிடுறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு படத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் அஜித் அவர்களால் நடிக்க முடியல. முக்கியமான காரணம் என்னன்னா அந்த நேரத்தில் அஜித் அவர்களுக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆகி அவரோட முதுகெலும்பில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குது. இதன் காரணமாக அந்த காலகட்டத்தில் அஜித் அவர்களால் நடிக்கவே முடியல. இது ஒரு மிகப்பெரிய வருத்தம் அஜித் அவர்களுக்கு. ஏன்னா விக்ரமன்றவர் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இயக்குனர் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேர் வாங்கினவர். அவரோட இயக்கத்தில் நடிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. விக்ரமன் அவர்களுக்கு ஒரு சின்ன வருத்தம், அஜித்தை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் காலப்போக்கில் விக்ரமன் அவர்களும் தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம், அஜித் அவர்களும் ஒரு நடிகராக மிகப்பெரிய நடிகராக வளர்ந்துட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம். ஸோ அந்த நேரத்தில் விக்ரமன் அவர்கள் ஒரு படம் பண்ணுறாரு, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு. கார்த்திக் அவர்களை தான் லீடாக வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ, ஒரு கெஸ்ட் ரோல் ஒன்று இருக்குது. அந்த கெஸ்ட் ரோலுக்கு யாரை அப்ரோச் பண்ணலாம், அப்பாஸா பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒருத்தரையும் தேர்வு பண்ணுறாரு. யாருமே செட் ஆகலை. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வந்து அஜித்தை நடிக்க வைக்கணும்னு ஆசை. ஆனால் அஜித் அவர்களை நடிக்க வச்சா இன்றைக்கி அஜித்தோட மாசு வேறு லெவலில் இருக்குது. அவர் வந்து பெரிய படமாக நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ போய் கேட்டால் அவர்கிட்ட நம்ம த்ரூ அவுட்டாக ஒரு படத்தில் நடிக்கிற மாதிரி தான் அவரை நடிக்க வைக்கணுமே தவிர இந்த கெஸ்ட் ரோலுக்குலாம் நம்ம நடிக்க வைக்க முடியாது அப்படின்னு ஒரு தயக்கத்தில் இருந்திருக்கிறாரு இயக்குனர் விக்ரமன். அந்த நேரத்தில் அவர் கூட இருக்கிறவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, பரவாயில்லங்க நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்க, அஜித் பிடிச்சா பண்ணட்டும் இல்லைனா விட்டுலாம் அப்படின்ற மாதிரி பண்ணதுக்கு அப்ரோச் பண்ணி பார்த்துருக்காரு. பண்ணதுக்கப்புறம் அஜித் என்ன சொல்லியிருக்காரு, கதையெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க, உங்கள் படத்தில் நான் இருக்கேன், அது என்ன கேரக்டராக இருந்தாலும் சரி அப்படின்னு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு வந்து நடிச்சு கொடுத்துட்டாராம். இவருக்கே ஒரே ஷாக்கு விக்ரமனுக்கு, என்னங்க நான் எதுவுமே சொல்லலை, இவர் பாட்டுக்கு வந்து நடிச்சு கொடுக்குறாரு ஏன் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது தான் இவருக்கு காலப்போக்கில் தெரிய வந்துட்டு இருக்குது. ஆரம்பத்தில் அஜித் அப்படின்ற வளர்ந்து வரும் நடிகனை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு முதல்ல என்னை ஒரு ஹீரோவாக அப்ரோச் பண்ண நினைச்சவரை இயக்குனர் விக்ரமன் தான். ஆனால் அன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்னால் அவர் கூட படம் பண்ண முடியாமல் போச்சு. அதனால் அந்த ஒரு கிராட்டிடியூடுக்காக, அந்த மரியாதைக்காக, அந்த விசுவாசத்துக்காக
நம்ம விக்ரமன் அவர்கள் என்ன படம் எடுத்தாலும் அதில் நான் நடிக்கணும், என்ன கேரக்டராக இருந்தாலும் நடிக்கணும் அப்படின்றது எனக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு ஊண்டாகவே இருந்தது. மனசுக்குள்ளே வந்து ரொம்ப நாளாக வந்து அப்படியே அடக்கி வச்ச ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதனால் வந்து அது எப்படியாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ஏக்கத்தில் இருந்தேன். கரெக்டாக அவர் அப்ரோச் பண்ணனால இந்த படத்தில் நான் நடிச்சு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது, விக்ரமன் அவர்களோட பெருந்தன்மையும் பாருங்கள், அஜித் அவர்களோட பெருந்தன்மையும் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள இவ்வளோ மறைமுகமான ஒரு அன்பு இருந்திருக்குது, ஒரு விசுவாசம் இருந்திருக்குது அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. இதுவே நான் எப்படி கேள்விப்பட்டேன்னா விக்ரமன் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன், வேறு யாருமே சொல்லலை. ஸோ இப்போ இவர்களை தொடர்ந்து அடுத்தது 5ஆவதாக நம்ம சொல்ல போகிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும் மோகன் பாபு, நடிகர் மோகன் பாபு அவர்கள். இவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் வந்து பெருசாக யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படியே கேள்விப்பட்டாலும் மோகன் பாபு அவர்கள் பாதி தமிழ் தெலுங்கு கலந்துக்கிட்டு மைக்கு பிடிச்சி பேசும்போது எவனுக்குமே புரியாது. ஆனால் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன மேட்ரு அப்படின்றத இப்போ சொல்கிறேன். அதாவது சிம்பிளுங்க, மோகன் பாபுவும் ரஜினி அவர்களும் பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம வந்து மேடைக்கு மேடை ரஜினியும் கமலும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதையும் தாண்டி புனிதமான நட்பு ரஜினிக்கும் மோகன் பாபுக்கு வருது. ஏன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பண்ணாத சேஷ்டைகளே கிடையாது. புரிஞ்சவன் பிஸ்தா, அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கு மேலே எதுவும் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன் யூடியூப்பில். அந்த அளவுக்கு 2 பேரும் பயங்கரமான ஆட்கள்னா பார்த்துக்கோங்களேன். இது எந்த அளவுக்கு போயிருதுன்னா பர்சனலையும் தாண்டி ப்ரொஃபஷனலாக இவங்க ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது 2 பேர்கிட்டையும் ஒன்றுமே இல்லைங்களாங்க, 10 பைசா கிடையாது. 2 பேரும் ஆரம்பத்தில் பிளாட்ஃபார்மில் உட்காந்து பேசிக்கினே, அதுக்கப்புறம் சிவாஜி படத்தோட இன்டர்வல்ல அப்படி பிளாட்ஃபார்மில் உட்காந்து சாப்பிட்டுக்கினே காயின்ஸை போடுவார். ஸோ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்து அந்த காலகட்டத்தில் வளர்ந்த காலம் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ 2 பேரும் 2 இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவங்களோட நட்பு தொடர்ந்து தான் இருக்குது. ஸோ இந்த நட்புக்காக நம்ம தொழிலுக்காக நண்பனுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் மகேஷ் பாபுன்ற பாருங்க, மோகன் பாபு அவர்களுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு உதவி பண்ணியிருக்காரு. என்னன்னா, மோகன் பாபு அவர்கள் அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு நல்ல நடிகராக இருந்தாலும் நீ அடுத்த லெவலுக்கு போனடா, அதுக்கு நீ ஒன்று பண்ணு, தமிழில் நாட்டாமை அப்படின்னு ஒரு படம் வந்துருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா சரத்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சிருக்குது. பயங்கரமான கதைகளும் இதை வந்து நீ ஏன் தெலுங்குல பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காரு. உடனே இந்த ஐடியாவை கேட்ட உடனே ரஜினிகிட்ட இருந்து அந்த ஐடியாவை வாங்கி மோகன் பாபு அவர்கள் திங்க் பண்ணி பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நாட்டாமையும் பார்த்துருக்காரு, நல்லா இது இந்த படம், இதை ஏன் தெலுங்குல பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சதுக்கப்புறம் போட்டாரு பாருங்க ஒரு போடு ரஜினி கிட்ட. அது என்ன மேட்டர்னா, நாட்டாமை படத்தை நான் ரீமேக் பண்ணுறேன், நான் வந்து நடிக்கிறேன், சரத்குமாருக்கு பதிலாக நடிக்கிறேன். ஆனால் அந்த விஜயகுமார் கேரக்டருக்கு யார் நடிக்கிறது, நீ நடிச்சு தெரியா அப்படின்னு கேட்டதுக்கு ரஜினி அவர்கள், டேய் இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா, நான் நடிக்கிறேன்டா உனக்காக அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்கள் ஒத்துக்கிட்டு கடைசியாக நடித்த தெலுங்கு படமே ரஜினி அவர்கள் மகேஷ் பாபு அவர்கள் நடித்த பெத்தராய்டு அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் தெலுங்குல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் பாபு அவர்களோட மார்க்கெட்டு வேற லெவலில் போயிடுச்சு. ரஜினி அவர்களோட சீனை இன்னி வரைக்கும் மறக்க முடியாது, வேற லெவலில் இருப்பாரு. அந்த கெட்டப்பில் தான் முத்து படத்துலையும் ஒரு பாட்டில் வருவார். ஸோ இந்த படத்தோட இயக்குனர் யார் தெரியுங்களா, ரவி ராஜா, வேற யாரும் இல்லை, நம்ம நடிகர் ஆதி பின்னிஷேட் இருக்கார் பாருங்க, அவரோட அப்பா தான் அந்த படத்தோட இயக்குனர். ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்டைரக்டான இன்விசிபிளான பேண்டிங் இவங்க 2 பேர் உள்ளே இருக்கு நண்பர்களே. இப்போ ஏழாவதா 6ஆவதா சொல்ல போகிறது, நம்பர்ஸ் கொஞ்சம் குழப்பங்க விட்டுருங்க. இப்போ நம்ம 6ஆவதானே வச்சுக்கோங்களேன். 6ஆவதா சொல்ல போகிறது பல பேருக்கு தெரியாத ஒரு நட்பு வட்டாரம் தமிழ் சினிமாவில் இருக்குது. அது யாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேடி மற்றும் சூர்யா, இவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நட்பு வந்து பல பேருக்கு வெளியே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு நட்பு. இந்த நட்பு எப்போ தெரியுங்களா ஆரம்பிச்சது, என்னைக்கு சூர்யா அவர்கள் நேருக்கு நேர் ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு ஆரம்பிச்சு தான் மாதவனுக்கும் சூர்யாவுக்கும். என்னையா சம்பந்தமே இல்லை, மாதவன் எங்க இருந்திருப்பாரு, சூர்யா எங்க இருந்திருப்பாரு, எப்படி அப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிள் மேட்ரு. அந்த காலகட்டத்தில் நம்ம மணிரத்னம் அவர்கள் நேருக்கு நேர் அப்படின்ற ஒரு படத்தோட ப்ரொடக்ஷனையும் பார்த்துக்கிட்டு இருவர் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்றதுக்கு அதுக்கான வேலையிலும் இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் மாதவன் அவர்கள் அந்த படத்தில் கேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆடிஷன் பண்ணிட்டு இருக்கும்போது மாதவன் அவர்கள் ரொம்ப எங்கா இருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு கதாபாத்திரம் நம்ம மணிரத்னம் அவர்களால் கொடுக்க முடியாமல் போச்சு. ஸோ அதே மாதிரி சைமல்டேனியஸாக அவரோட ப்ரொடக்ஷனில் நேருக்கு நேர் நடிக்கும் போதும் இந்த ஆடிஷனும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் நடந்திருக்குது. ஸோ அந்த நேரத்தில் மாதவன் அவர்கள் கொஞ்சம் தெரிஞ்ச பப்ளிக் மூஞ்சி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தூர்தர்ஷனில் சிஆக்ஸ் அப்படின்ற ஒரு சீரியல் பண்ணுறதுனால மாதவன் அவர்களுக்கு கொஞ்சம் சின்ன ஃபேன் பேஸ் அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் நம்ம சூர்யா அவர்கள் அப்போ தான் நடிகிறார், முதல் படமே அப்போ தான் நடிகிறாரு. பட் இருந்தாலும் இவங்க 2 பேரும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே மீட் பண்ணி பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ள அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் அப்பப்போ பேசிக்கிறது, ஃபோனில் பேசிக்கிறது, நேரில் பேசிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் சூர்யா அவர்களோட நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அதை பார்த்துட்டு வந்து மாதவன் அவர்களுக்கு ரொம்ப ஷாக்காக, சூப்பராக நடிச்சிருக்கடா, நல்லா இருக்குதுடா அப்படின்னு இவர் தான் ஒரே ஆளாக சொல்லியிருப்பார் போல இருக்குது. மற்றவங்க எல்லாருமே சூர்யா அவர்கள் கழுவி தான் ஊற்றுனாங்க அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ. ஆனால் அவரோட நடிப்பு ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சினிமா வட்டாரத்தில் இருக்கிறவங்க சிவகுமார் பையன்கிட்ட தான் நாங்கள் என்னென்னமோ எதிர்பார்த்தோம், ஆனால் பெருசாக இல்லையே அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுற ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுவே கூடியது, நம்ம அடுத்தடுத்து வளர்ந்துகிட்டே போனோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மாதவன் அவர்கள் சூர்யா அவர்களை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணுற சூர்யா, பண்ணு அடுத்தடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம மாதவன் அவர்களும் மணிரத்னம் அவர்களோட இயக்கத்தில் அலைப்பாயுதே படத்தை பார்த்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா சூர்யா அவர்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டான்.
உடனே மாதவனுக்கு ஃபோன் பண்ணி, டேய் பின்னிட்டடா மாடி, செம்மையா இருக்கிற அவனோட ஆக்டிங், ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அப்படின்னு மாற்றி பாராட்டிட்டாங்களா ரெண்டு பேருமே. இந்த பாண்டிங் தான் ஃபியூச்சரில் ஆயுத எழுத்து அப்படின்ற ஒரு படத்தில் இவங்க ரெண்டு பேரும் இணையறதுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு பாலமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மல்டி ஸ்டாரர் படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் மணிரத்னம் அவர்கள் தான் அந்த காலகட்டத்தில் மல்டி ஸ்டாரர் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார். அவர் தவிர பெருசாக எந்த இயக்குனரும் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு நடிகர்களை 4 நடிகர்கள் கூட்டின்னு வரும்போது ஒருத்தரும் ஒரு மாதிரியான மைண்ட் செட் ஈகோ இருக்கும் இல்லையா. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறனால போட்டி போட்டுக்கிட்டு ஜாலியாக நடிச்சு கொடுத்தாங்களாம் அந்த படத்தை. இது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் பெப்சி ஆர்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு பண்ணும்போது விஜய் இவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ இது எல்லாமே காசு இல்லாமல் நட்புக்காக வந்து இவங்க எல்லாருமே பண்ணி கொடுத்தது தான். அதன் காரணமாகத்தான் மாதவன் அவர்கள் முதல் தடவையாக ஒரு படத்தை இயக்க போகிறேன், ராக்கெட்ரி அப்படின்ற ஒரு படத்தை நான் பண்ண போகிறேன், அந்த படத்துக்காக பயங்கரமாக மெனக்கெட்டிருக்கேன், ஸோ இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணுன்னு சொன்னதுக்கு சூர்யா அவர்கள் காசும் வாங்கலை, ஃப்ளைட் டிக்கெட்டும் அவரோட காசுலேயே போட்டார், ஹோட்டல் ரூமும் அவரே வந்து காசு கொடுத்து தங்கிட்டாரு, எல்லாமே பண்ணி இந்த படத்தை நட்புக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. இதனால் மாதவன் அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதே மாதிரி மாதவன் அவர்களுக்கு நார்த் இந்தியான்னு சொல்லக்கூடாது, பாலிவுட்டில் நம்ம எஸ்ஆர்கே அவர்களும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த ஒரு கிராட்டிடியூடு எப்படி காமிக்கிறது அப்படின்னு மாதவன் தெரியாமல் பல பேட்டிகள் இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு ஹிடன் சீக்ரெட் தான். ஸோ இதை வந்து நான் வெளில சொல்லும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சினிமாவில் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. சினிமா பற்றி என்ன தான் நெகட்டிவான விஷயங்கள் பேசினாலும் பாசிட்டிவான விஷயங்களும் அங்கங்கே நிறைய நடந்துட்டு இருக்குது நண்பர்களே. இதே மாதிரி சூர்யாவுக்கும் மாதவனுக்கும் மட்டுமா ஃப்ரெண்ட்ஷிப்பு, விஜய்க்கும் சூர்யாவுக்கும் பயங்கரமான ஹிடன் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதுங்க. அதை பற்றி இவங்க ரெண்டு பேரும் வெளில பேசிக்கிட்டே கிடையாது. அப்படி பேசிட்டா இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு காம்படிஷன்ற மாதிரி வந்துடும், ஒரு ஈகோ வந்துடக்கூடாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாக மறைச்சிருக்கிறாங்க. ஆனால் வெளில தெரிஞ்சு போச்சு, பெருசாக நிறைய பேருக்கு தெரியாது. இனிமேல் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது விஜய் மற்றும் சூர்யா அவர்களோட கெரியருக்கு இந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தது கமலஹாசன் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஆரம்ப கட்டத்தில் புலையார் சொல்லி போட்டு வச்சது நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். அதாவது விஜய் அவர்கள் நேருக்கு நேர் அப்படின்ற ஒரு படத்தை நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு இறங்கி வந்ததுக்கப்புறமா இது வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். ஸோ இதில் ஒரு ஹீரோ வந்து விஜய் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் யாரை போடலாம் அப்படின்னும் போது அஜித்தை போட்டாச்சு. ஸோ அஜித்தை போட்டு இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கு அப்புறமா தான் அஜித் அவர்கள் இந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு, ஓ இது டபுள் ஹீரோ சப்ஜெக்டா, இது வந்து நான் மட்டும் சோலோவான ஆள் கிடையாதா, அப்போ இந்த மாதிரி படம் நான் நடிக்க மாட்டேன், நான் சோலோவாக வளரணும்னு இப்போ தான் நான் வந்து படிப்படியாக ஒரு படத்தை வந்து சைன் பண்ணி போயிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நடிச்சா மறுபடியும் என்ன வந்து ஒரு 10 நான் சேர்த்துருவாங்கன்னு சொல்லி இந்த படத்துலேருந்து வெளில போயிட்டாரு அஜித். இதுக்கப்புறமா எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாமே வேஸ்ட்டு காம்பினேஷனா. சரி ஓகே, அஜித் வெளில போயாச்சு, இவருக்கு பதிலாக நம்ம யாரை போடலாம், பிரபுதேவா அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிரபுதேவா அவர்களோட டேட் அந்த காலகட்டத்தில் கிடையில. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம வசந்த் அவர்கள் மொழி பிதுங்கி கிடக்கும் போது சரி ஓகே மணிரத்னத்துக்கிட்ட சொன்னாராம் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் அப்போ தான் வந்து நம்ம விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, இருங்க ஒரு பையன் இருக்கிறான் என்னோட காலேஜ் மெட்டு, நாங்கள் காலேஜில் பயங்கர 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அவன் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்களேன் இந்த படத்தின் மூலமாகன்னு கேட்டதுக்கு யாருன்னு கேட்டால் சரவணன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். உடனே நம்ம வசந்த் அவர்களும் கேட்டுட்டு மணிரத்னம் கிட்ட சொன்னதுக்கு மணிரத்னம் என்ன சொல்லியிருக்காரு, ஆமாப்பா ஆசை படத்துலேயே அந்த பையனை கூப்பிட்டேன், ஆனால் அந்த பையன் வந்து நடிக்க வர மாதிரி தெரியல, ஸோ இப்போ மறுபடியும் இந்த படத்தில் கூப்பிட்டா நடிக்க வந்துடவா போகிறான், அவன் வந்து பிஸ்னஸ்னு போயிட்டு இருக்கான், அதனால் அவனை வந்து அப்ரோச் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு, அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு அந்த பையனுக்கு வந்து நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, இனிமேல் நம்ம எப்படி போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு விஜய் அவர்களும் சூர்யா கிட்ட பர்சனலாக பேசியிருக்காரு, ஏய் வாடா வந்து இன்ட்ரடியூஸ் ஆவேன் என் படத்தில், அதுக்கப்புறம் நீ தான் ஸ்டாரு அப்படின்ற மாதிரி விஜயும் பேசியிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த நேரத்தில் சூர்யா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பணத்தேவை இருந்து தான், கிட்டத்தட்ட இந்த கார்மெண்ட் பிஸ்னஸ்க்காக 25,000 ரூபா கடன் வாங்கியிருக்காரு. இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும், அதுக்கு காசு வேணும், வீட்டில் அப்பாவை கேட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரா. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட தவறுகளை வந்து சூர்யா அவர்கள் உள்ளே செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அந்த தவறுகள் செய்யும் போது நம்ம விஜய் அவர்கள் தான் தட்டி கொடுத்து டே பண்ணுறா இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாராம். இது உனக்கு யார் சொன்னதுன்னா நம்ம நடிகர் தாமு இருக்கார் பார்த்தீங்களா, இந்த படத்தில் இவங்களோட காம்பினேஷனில் நடிக்கும் போது தாமு அவர்களே புல்லரிச்சு போச்சான், என்ன இது ஃபர்ஸ்ட் படத்தில் இவங்க 2 பேர் நடிக்கிறானுங்க, இந்த அளவுக்கு பாண்டிங்காக இருக்கானுங்க அப்படின்னு விசாரிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் காலேஜ்லேருந்தே ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் சூர்யா எப்படி அந்த படத்தில் நல்லா நடிக்கணும்னு விஜய் அவர்கள் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவார். அப்போ தம்ஸ் அப் காமிச்சு சூப்பராக பண்ணுறான்னு என்கரேஜ் பண்ணுவார். அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஆனால் வெளில யாருமே பெருசாக இது தெரியாது. இதன் காரணமாக தான் இன்னி வரைக்கும் இவங்களோட 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பயங்கரமாக கண்டினியூ ஆகுது. இது தொடர்ச்சியாக ஃப்ரெண்ட்ஸ் படத்துலேயும் வந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்காக இவங்க ஒரு ப்ரோமோ வீடியோ ரெடி பண்ணும் போதும் அந்த வீடியோவில் விஜய் அவர்கள் வந்து நடிச்சு கொடுத்தாரு. இது மாதிரி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னமும் தொடர்ந்துருக்கு. ஆனால் பெருசாக வெளில யாருக்குமே தெரியாது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளில தெரிஞ்ச இவங்களுக்குள்ள காம்படிஷன், இவங்களுக்குள்ள ஈகோ இருக்குன்னு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை அவன் ஊதி பெருசாகி இவங்க 2 பேரும் விரோதியாக்கி விட்டுரும். அப்படின்றனால தான் பல நடிகர்கள் இன்னமும் அவங்களோட ஹிடன் ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளில பெருசாக ஷேர் பண்ணுறதே கிடையாது. ஆர்யாவுக்கும் சந்தானத்துக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆர்யா அவர்களும் சந்தானம் அவர்களுமே ஒரு மேடையில் உளறிட்டாங்க. அது வரைக்கும் இவங்க 2 பேருக்குள்ள இந்த அளவுக்கு பாண்டிங் இருந்ததுனால் பெருசாக யாருக்குமே தெரியாது. இவ்வளவையாங்க நம்ம அரவிந்த் சுவாமி அவர்களுக்கும் இயக்குனர் மணிரத்னத்துக்கு அவர்களுக்கும் பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பின் காரணமாக தான் முதல் தடவையாக மணிரத்னம் அவர்கள் நம்ம அரவிந்த் சுவாமி அவர்களை
ரோஜா படத்தில் நடிக்க வச்சாரு. ஏன்னா அந்த படத்தில் நடிக்கிறதுக்கான விருப்பமே இல்லையா, இருந்தாலும் நீ வந்து நடிடா, ஏன்னா ஃபஸ்ட்டு தளபதியில் ஒரு சின்ன ரோல் தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன், இதில் நான் உன்னை ஹீரோவாக ஆக்குறேன், நீ நல்லா இருக்கிற, பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இருக்கிற, நல்லாவும் வந்து இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கிற நடிக்க வச்சாரு. ஆனால் அரவிந்த் சுவாமி ஒரு காலகட்டத்தில் பிஸ்னஸ் உடம்பு சரியில்லைன்னு ஃபீல்டு விட்டு வெளில போனதுக்கப்புறம் மறுபடியும் அரவிந்த் சுவாமி என்கரேஜ் பண்ணி நீ வெயிட் லாஸ் பண்ணு, நீ ஏன் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா முடங்கி போய் வீட்டிலேயே கிடக்கிற, என் கூட வா, மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுன்னு கடலில் அரவிந்த் சுவாமி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு ஒரு கம்பேக் கொடுக்க வச்சதும் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் தான். ஸோ இந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்றது பெருசாக வெளில தெரியாது. ஏன்னா மணிரத்னத்தினால தான் இவர் சினிமா உள்ளே அரவிந்த் சுவாமி அவர்கள் வந்தார். மறுபடியும் மணிரத்னத்தினால தான் இவருக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது நிதர்சனமான உண்மை நண்பர்களே. இதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுக்கும் பிரபுதேவா அவர்களுக்கும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருக்குது. ஆனால் 2 பேரும் வெளில காமிச்சிக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் போய் அடித்து கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி பல சீக்ரெட்ஸ், பல காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே பிரபுதேவா அவர்களுக்காக 2 படத்துக்கு கால் ஷீட் கொடுத்து அந்த 2 படமும் பிளாக் பஸ்டர் ஆயிருக்க வேண்டியது ஒன்று தான் ஆச்சு, வில்லு பெருசாக ஆகலை. பட் இருந்தாலும் ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. அதாவது நம்ம விஜய் அவர்கள் துப்பாக்கி படம் நடிச்சிட்டு இருக்காரு மும்பையில், பிரபுதேவா அவர்கள் அந்த பக்கம் ரவுடி ராத்தூர் அப்படின்ற ஒரு படத்தை அக்ஷய்குமார் வச்சு எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த படம் சென்னையில் தமிழ்நாட்டில் ப்ரமோட் ஆகணும், ஸோ இந்த படம் ஹிந்தியோட போயிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண அந்த குரூ என்ன பண்ணியிருக்காங்க, யாராவது ஒரு ஸ்டாரை வந்து கூட்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வைப்போம், ஸோ இதனால் வந்து நம்ம படம் தமிழ்நாட்டிலே தெரியப்படும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பாட்டில் யாரையாவது ஆட வைக்கலாம் அப்படின்னும் போது தான் டக்கு நாங்கள் வந்து யாரோ சொல்லியிருக்காங்க பிரபுதேவா கிட்ட, இங்கே நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து அவரோட படத்தில் வந்து துப்பாக்கி படத்துக்காக இங்கே நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஒன்றுமே பண்ணலையா பிரபுதேவா, ஒரே ஒரு ஃபோனு, விஜய் எங்கே இருக்கீங்க, நான் இப்போ ஹிந்தியில் ரவுடி ராத்தோன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படத்தில் ஒரு சாங் சீக்வன்ஸ் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து நடிச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு ஃபோனை வைங்கன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் நேரம் அங்கே வந்து நின்ட்டாரா. அந்த மாதிரி வந்து ஆடின பாட்டு தான் ஒரு கோமாளி மாதிரி ஆடி இருப்பார் பாருங்க. அந்த டான்ஸ் எனக்கு சுத்தமாக முடியாது, ஜோக்கர் மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பிரபுதேவா மேலே இருந்த மரியாதை மற்றும் நட்பின் காரணமாக தான் எந்த காசும் வாங்காமல் நோன்னு சொல்லாமல் பிஸியாக இருக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லாமல் விஜய் வந்து ஆடி கொடுத்ததா பிரபுதேவா அவர்களே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம நடிகர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிடன் லவ், ஹிடன் ஃப்ரெண்ட்ஷிப், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றி உங்களோட கருத்துக்களை போடுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியான வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பரே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.